ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை என்று தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆகாருடைய கண்ணீரை பார்த்த தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்கள் பாரமெல்லாம் ஆண்டவர் மேலே வைங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாரத்திலிருந்தும் நிச்சயமாக விடுதலை தருவார். சந்தேகப்படாமல் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். உங்களை அப்படியே விடுகிறவர் அல்ல. உன்னை கவலையோடு கண்ணீரோடு விடுகிறவர் அல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு, உங்களோடு பேசுவதற்கு தேவன் கொடுத்த தயவுக்காக ஆண்டவர் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் ஜாய் டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. விசேஷமாக அடிமைக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கடந்த 2 மாதமாக பல குறைவில் உங்களோடு பேச முடியல. ஆனாலும் ஆவியானவர் இந்த நேரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இதை கவனமாக கேளுங்க. சத்தியத்தை வாங்குங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் சத்தியத்தை விற்று அதிலே பொழைப்பு நடத்துகிறாங்க. கைப்பிரதி ஃப்ரீயாக வாங்கி அதை காசுக்கு விற்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்லி பிதாவினவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். ஆகிய வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 61 1வது வசனத்தையும் 2வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறப்பட்டவர்கள் விடுதலையும்,
கட்டுண்டவர்களுக்கு கட்டவர்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கர்த்தர் அபிஷேகம் என்ன பண்ணுமா? அன்றைக்கி ரொம்ப பேர் அபிஷேகம் பண்ணால் ரேபா பால சந்தல ரபௌதியார் யாக்கரமான கையை காலை தட்டி குதித்து எகிரி அந்நிய பாசை பெற்றுக்கிட்டாங்களாம், அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்களாம். ரொம்ப நல்லதுங்க. அபிஷேகம் வேணும், அந்நிய பாசை வேணும். அந்த அந்நிய பாசைக்கு வேக்கானம் வேணும். ரொம்ப பேருக்கு வேக்கானமே தெரியாது. அந்நிய பாசை பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிக்கிறது. ஆவியான ஒரு அபிஷேகம் கொடுத்தா அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறது? மற்றவங்களுக்கு விற்கிறது. நீ வா என் சபைக்கு, எனக்கு இவ்வளோ பணம் கொடு, நான் கை வைப்பேன், இவனுக்குள்ள அபிஷேகம் இறங்கும். நீ கை வச்சா இறங்குற அபிஷேகம் இல்லை, கர்த்தருடைய ஆவியான தொட்டு கொடுக்கறது தான் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியான இறங்கி கொடுக்கறது தான் அபிஷேகம். என்னுடைய அபிஷேகத்தை அனுபவத்தை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த முறையும் சொல்லுகிறேன். எனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷைன்னா என்னன்னு தெரியாது, அது வேக்கானம் என்னன்னு தெரியாது. ஸோ பூர்வீகமான இந்து பூசாரி குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியாது. 1990 ஜனவரி மாதம் 17 ஆண்டவர் என்னை வானத்தை திறந்து, இந்த லைட்டு 1000 பல்ப்பு போட்டால் கூட அந்த அளவுக்கு ஒரு லைட்டு வெளிச்சம் வராது, அப்படி ஒரு வெளிச்சத்தில் ஆண்டவர் என் மேலே இறங்கி அபிஷேகம் கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை நான் எப்போது பெற்றுக்கொண்டனோ டிஃப்ரெண்டான. என்ன டிஃப்ரெண்ட்டு? அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இயேசு பற்றி சொல்கிறதுக்கு கூச்சப்படுவேன், எப்படி சொல்கிறதுன்னு யோசனை பண்ணுவேன். எப்போ வானத்துலேருந்து எனக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சோ அப்போவே எல்லாருக்கிட்டையும் தாராளமாக ஏராளமாக சொல்ல ஆரம்பித்தேன். யாருன்னா கோயிலுக்கு பூஜை பண்ண போனாங்கன்னா அவங்களை நிற்க வச்சு சொல்லுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உண்மையான தெய்வம், இயேசு நம்பி பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஏதாவது வகையில் யாராவது கும்பலாக கூட்டமாக ஆம்பளைங்களாக வந்தாங்கன்னா, பொம்பளைங்களாக இருந்தாலும் எப்படியாவது சொல்லிடுவேன். ஆனால் ஆம்பளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு போவேன். இயேசு நல்லவர் நம்புங்க, அவரை நம்பினா அவங்களுக்கு தெம்புங்க அப்படின்னு பாடுவேன். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷம், ஏதாவது ஒரு வெறித்தனமான ஒரு பக்தி, வெறித்தனமான அந்த அபிஷேகம் என்னை அவ்வளோ பிரகாசிக்க முடிய வைத்தது. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம். நீ காசு இவ்வளோ கொடு, நான் உனக்கு அபிஷேகம் தரேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கூட இருக்குது. பணத்தை கொண்டு வந்து சீமான் வைத்து, நீங்கள் யார் மேலாம் கை வைக்கிறாங்களோ அபிஷேகம் வராங்க, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் கொடுங்கன்னு அப்படின்னு சொன்னபோது அப்போஸ்தலர் சொன்னாங்க, உன் பணம் உன்னோட நாசமாக போவதாக. இன்றைக்கி அநேக ஊழியக்காரனுடைய வாழ்க்கை நரகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு போகிறதுக்கு பாவத்தை சம்பாரித்து கூறு கட்டி விற்பாங்க தெரியல, கறிக்காய் கடையில் இல்லை கூட வச்சுருப்பாங்கல்ல, இது மாங்காய், தேங்காய், இது கொத்தவரங்காய், இது அந்த காய் இந்த காய்னு விற்பாங்கள்ல. அப்படி தான் எல்லாத்துலேயும் பாவம். பொய்யில் பாவம், அநியாயம் பண்ணுற பாவம், அக்கிரமத்தில் பாவம், திருடு பாவம். இப்படி பாவத்தை பண்ணி பண்ணி பரலோகத்துக்கு போக வேண்டியவங்க நரகத்துக்காக கூறு கட்டி சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க. இது காசு ஆசை பாவம், இது பேராசை பாவம், இது புகழாசை பாவம், இது பெருமை ஆசை பாவம். அப்பா பெருமைன்னா சொல்லவே வேணாம் தேவனுடைய ஜனமே. பெருமை, நான் யார் தெரியுமா? நான் இத்தனை சபைக்கு தலைவன், எனக்கு கீழே இவ்வளோ விசுவாசி இருக்காங்க, நான் கையை தட்டுனா 10 பேர் வந்து நிற்பாங்க. பரலோகம் நிற்குமா? பரிசுத்த பிதா வந்து நிற்பாரா? ஆவியானவர் கூட இருப்பாரா? ஆங்காரமான பேச்சு, அதிகாரமான பேச்சு வேண்டாம் வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்பு. உண்மையான மனம் திரும்ப இல்லாமல் பைபிள் எடுத்துக்கிறாங்க. ஊழியக்காரன் சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? சிறுமப்பட்ட ஜனங்களுக்கு. ரொம்ப பேர் என்கிட்ட வந்து சொல்லி அழுதுருக்காங்க. தெரியாத தனமாக அந்த சர்ச்சைக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் கொடுத்தா நல்லவங்கிறாரு, கொடுக்குறவங்களாம் கூட சேர்த்துக்கிறாரு, கொடுக்கலையா நீ போங்கிறாரு, நீ வேணாங்கிறாரு, நீ லாய்க்கு இல்லைங்கிறாரு. சாபம் போடுறாருமா பாஸ்டம்மா, சாபம் போடுறாரு. சாபம் போடுறியா?
ஆரம்பத்தில் ஏழையாக இருக்கும்போது முட்டி போட்டு ஜெபந்தான், அல்லேலூயா சோத்திரம்தான், வாங்க 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 சோத்திரம், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்க, விசாரணை தான். கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், பெருமை தலை மேலே வந்து உட்காந்துக்கும். என்ன வேணாம், இங்கெல்லாம் வராதா, அங்கே போ. ஒரு முறை ஒரு தேவ பிள்ளை, யார் என்னன்னு தெரியாது, என்னையும் அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த பிள்ளைக்கு நானும் அவளுக்கு தெரியாது, அவளையும் எனக்கு தெரியாது. ஃபோன் எடுக்கும்போது, ஹலோ யார் மகா அப்படின்னு. எம்மா என்னம்மா இது, யார் என்னன்னு தெரியாது, யாருன்னு கேட்கல, என்ன மகான்னு கேட்குறீங்களே. இவ்வளோ ஒரு அன்பான கனிவான வார்த்தையா, என் தாய் பேசுறது போல அல்லவா இருக்கு. உன் வார்த்தை அப்படி தான் இருக்கணும். ஏழைங்க, இல்லாதவங்க, கஷ்டத்தில், கண்ணீரில், பாரத்தில், துக்கத்தில், துயரத்தில், வேதனையில், கைவிடப்பட்ட நிலைமையில் உன்னை தேடியும் சபைக்கு வந்தால் முதல்ல அவங்கள விசாரி. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு அதை பாருங்கள். சில ஊழியக்காரங்க என்கிட்ட, ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் ஊழியக்கார்ட்ட பேசினாலே எனக்கு தலை வெடிக்குதுமா, வெடிச்சு போகுதுமா. ஏன் அம்மா, எங்கள் ஊழியக்கார்ட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, உடம்புலாம் வலிக்குதுமா, முறிச்சிக்குதுமா. என்ன தயவுசு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க பேசுனா அது ஆறுதல் வார்த்தையாக இருக்கணும். ஊழியக்காரங்க பேசுனா அது அன்பான வார்த்தையாக இருக்கணும், வம்பான வார்த்தையாக இருக்கக்கூடாது. பணம் கொடுத்தா மூஞ்சி சிரிச்சு வாங்க 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 பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்கப்பா, வாங்க மகா, வாங்க அண்ணா, வாங்க தம்பி. இல்லை, இல்லாத வராங்களா அவங்கள நேசிங்க, இருக்கிறவங்கள நேசிக்காதீங்க. பணம் கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, கறி கொடுப்பாங்க, மீன் கொடுப்பாங்க, பரலோகம் கொடுப்பாங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆரம்ப நாட்களில் உண்மை உத்தமமா பரிசுத்தமா பயந்து நடுங்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஊழியக்கார ஜனங்களே, நீங்கள் செவி கொடுப்பவர்களாக, உங்கள் செவி இந்த சத்தியத்துக்கு திறந்திருப்பதாக, மனம் திரும்புவீராக. பணம் வந்துட்டா பெரிய பெரிய ஹோட்டல் தான், காஸ்ட்லி துணி தான், நல்ல சாப்பாடு தான். அவன் கஷ்டப்படுறான், அது அவன் தலையெழுத்து. நான் என்ன பண்ண சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், கொடுங்கய்யா, செய்யுங்கய்யா, பாருங்க. அப்போல்லாம் கொடுக்க முடியாதுமா. பணம் வந்துட்டா ஆளே மாறிடுறாங்க. மாறிடுறியா? மாற்றிடுதா உனக்கு பணம் மாற்றுமா? மாற்றாது. கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையிலே நீ பெற்றிருந்தா, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தா, நீ எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் மாறவே மாட்ட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்று நாளை என்றும் மாறாதவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய நீயும் மாறாம இரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமப்பட்டவங்களுக்கு சுசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆரம்ப நாட்களில் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாத நாட்களில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், அந்நிய பாஷை பெற்றுக்கிட்டேன், என்ன பிரயோஜனம், வியாக்கியானம் தெரியாது. ஏன்னு கேட்டேன். ஆமாம், வியாக்கியானம் அப்படின்னா என்ன, ஏன்னா எனக்கு இந்துலேருந்து வந்தனால எனக்கு தெரியல. ஆமாம், நம்ம பேசுகிற அந்நிய பாஷை பரலோக தேவன் கொடுக்குற பாஷை. அதை தமிழில் வாழ்கிறதான மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லணும். அப்படின்னா எப்படி பண்ணுறது? அபிஷேகம் பெறும்போதே கேட்டுக்கொள்ளணும். அப்படியே என் ஆண்டவர் 1994 வருஷம் ஏப்ரல் மாதம் 20 என்னை அக்கினியினால் நிரப்பினார். என்னுடைய நாவு அடியிலிருந்து பிறண்டு புதிய ஒரு பாஷை வந்தது. ஓ ரிக்கிற பரியா, ஓ ரிபாக்கர பரியா, ஓமை துதிக்கிறையா, ஓமை சோத்தரிக்கிறையாங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுக்கு பிறகு 1 கொரிந்தியர் 12 வரங்களை குறித்து சொல்லப்பட்டது போல பற்பல பாஷைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்நிய பாஷையை பாடவும், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணவும்,
ரிமாரி சந்தலனி கரி ரிமாரி ஷாதுரினா ரிமகாதுரினா. நித்திய தேவனே நீர் எனக்குள் வாழ்பவர், நீர் என்னோடு இருப்பவர். சந்துனியாரி மக்காரினி சந்துனியாரி மக்காரினி நீ சண்டாலிரி கரா. என்றென்றும் மாறாதவர், என்னோடு நீர் இருப்பவர், உமக்கே மகிமை மகிமை. இது அந்நிய பாசைய பாட்டா பாடுகிறேன். ஓ சந்தல ரதியாக்கிறப்பா, சதா காலமும் ஜீவிக்கிறவரே சோத்திரம்பா. மக்கரதுரி சந்தலதியாக்கிற மாறாத தேவனே நான் மகிழ்படுத்துகிறேன்ப்பா. ரிஷியாரது ருதியாக்கிறப்பா, அது சீக்கிரம் வரப்போகிறவரே உம்மை அண்டி கொள்ளுகிறேன்ப்பா. அந்நிய பாசோட வேக்கான சிலர் நம்ப மாட்டாங்க. எதை பைத்தியம் புலம்புது, பைத்தியம் ஏதோ சொல்லுது. இல்லை, முற்றல் மாறி முழுமையாக மாறி குணப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்பட்டு பரலோகத்தில் போய் நித்திய நித்திய வாழ்க்கையை இழந்துடாத பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. அவ்வளோ பலவீனத்திலையும் என் ஆவியான பலத்தை கொண்டு உன்னோடு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆகவே தான் இந்த ஏசாயா 61 முதல் அருமையான வார்த்தை தெரியுங்களா? இதை பற்றி மணிக்கணக்காக பேசலாம். உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, மணிக்கணக்காக பேசலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவளுக்கு காயும் கட்டுதல். கட்டுறீங்களா? இருதயம் நொறுங்குண்டு எத்தனை ஜனங்க, எத்தனை குடும்பம், எத்தனை வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. பல பிள்ளைங்க புருஷனை சபையை பிரித்து வச்சிருது. கல்யாணம் பண்ண அன்னைக்கே பிரிச்சிடுறாங்க. நான் கண் கூட பார்த்து காதார கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்கள் மத்தியில் வந்து பேசுகிறேன். யாரும் சொல்லி இல்லை. கல்யாணம் பண்ண அன்னைக்கே பொண்டாட்டி தனி புருஷன் தனி. மாமியார் பிரித்து வைக்கிறது, நாத்தனார் பிரித்து வைக்கிறது, கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரித்து வைக்கிறது. தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காதற்க கடவானாக. தேவனுடைய பிள்ளையே, சிறுமப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கண்ணீரோடும் கவலையும் துக்கமுமா வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு எத்தனை ஜனங்க, எத்தனை குடும்பங்க பிரிஞ்சு கிடக்கு தெரியுமா? சபை எதுக்கு? பல சபையிலேருந்து பல சபை விசுவாச பிள்ளைங்க என்கிட்ட அழுகுறாங்க. அம்மா, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு ஜெபமே பண்ண மாட்டேங்கிறார். காசு கொடுக்குறவங்களுக்கு பண்ணுறாரு, பணம் கொடுத்து அவங்கள வர வைக்கிறாரு, அவங்களுக்கு அவங்க மோசப்படி செப்பிக்கிறாரு. நாங்கள் கேட்டால் பா விட்டுங்க, இப்போ முட்டை போட்டு ஜெபம் பண்ணுங்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா. துக்கமாக இருக்கு எனக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு பைபிள் எடுத்தாங்க? எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? பிடுங்கி தின்றதுக்கா? யாருன்னா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கறதுக்கா? பரலோகம் ஒன்று கொடுக்கணும். ஆண்டவர் ஒன்றுக்கும் குறைவிட்டா. காக்காயை பாரு, குருவியை பாரு, எறும்பை பாரு, அதை சேர்த்து வைக்கிறதில்ல. ஆகாயத்து பட்சிங்களை போஷிக்கிற ஆண்டவர் உன்னை அழைத்தவர் உன்னை போஷிக்காமல் இருப்பாரோ? இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குது. நீ தான் ஆண்டவருக்கு ஏதோ துரோகம் பண்ணிகிட்டு இருக்க. நீ தான் துரோகம் பண்ணிருக்க. இன்னொரு உண்மையான காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு 66 வயசு நடக்குது. அடுத்த மாதம் 28 வந்தால் 67 விழுது. ஆனால் இதுவரையும் என் ஆண்டவர் 90 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். என் வாசலில் வந்து நின்று என்னை கூப்பிட்டார். மகளே வா. இரவு 3 மணிக்கு என்னோடு பேசிட்டார். ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சியே, என் ஊழியத்துக்கு வருவாயான்னு கூப்பிட்டார். வராண்டவரையும் சொல்லிட்டேன். தாமத்த போது வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். அப்படி தான் அழைச்சார். 90லேருந்து 94 வரையும் ஒயர் வேலை செஞ்சு என் குடும்பத்தை நடத்தி வாடகை கொடுத்து அப்படி தான் வாழ்ந்தேன்.
94 ஒரு 50,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தேன். ஒரு 50,000 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜரை பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசினார். மகளே, உனக்கு பணம் வேணுமா நான் வேணுமா? பதறி போயிட்டேன். ஆண்டவரே, நான் கட்டின துணியோடு உங்களுக்காக தானே வந்தேன். எனக்கு பணம் வேணுமா நீங்கள் வேணுமான்னு கேட்குறீங்களே, எனக்கு நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே, எனக்கு பணம் வேண்டாம், நீங்கள் போதும், நீங்கள் இருந்தால் எனக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி என் ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். ஒரு ஆள்கிட்ட போய் கை நீட்டி எனக்கு 10 ரூபா கொடு, பெத்த பிள்ளைங்கிட்ட கேட்கல, சொந்த பந்தங்கிட்ட கேட்கல, யாருக்கிட்டையும் நான் எதையும் கேட்கல. நான் கேட்குறதெல்லாம் முட்டி போட்டு அழுவேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, அழுவேன். ஆண்டவரே, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? யார் எனக்கு கொடுப்பான்? யார் எனக்கு உதவி செய்வா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு அழுவேன். என் தேவைகளை அவரே சந்திப்பார். நான் இருக்கல மகளே. அவர் கொடுக்குற வார்த்தை, அவர் கொடுக்குற ஆறுதலான பேசுறது போல இந்த உலகத்தில் ஒரு ஆள் கூட என்கிட்ட பேசினது இல்லை. அவர் ஏன் உன் மேலே இருக்கணும்? அவர் எதுக்கு உன்னை அபிஷேகம் பண்ணணும்? அவருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர்கள் இன்றைக்கி நொறுங்குண்டு கிடக்கிறாங்க, வேதனையில் கிடக்கிறாங்க, சோதரில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. வழி இல்லை, தப்பிக்க வழி இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லை. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவங்க காயம் கட்ட, அவங்களுக்கு ஒத்தாசையாக நிற்க, அவங்களுக்கு உதவி செய்யத்தான் ஆண்டவர் ஒன்று அபிஷேகம் பண்ணினார். ஊழியக்காரனே, ஓ ஊழியக்காரனே, ஓ ஊழியக்காரியே, ஓ தீர்க்கதரிசியே, ஓ சுசேஷகரே, உங்கள்கிட்ட பொருள் இருந்தா பகிர்ந்து கொடுங்க, உதவி செய்யுங்க. ஏழைங்களை தேடி போங்க, தயவு செய்து தேடி போங்க. இல்லாதவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஏராளமாக கொடுப்பார். அவர் கணக்கு வச்சு பார்க்குறவரெலாம் இல்லை, கணக்கே இல்லாத கொடுக்குறவர். அவர் உங்களை ஏமாத்துகிறவர் அல்ல, பொய் சொல்கிறவர் அல்ல, அழைச்சிட்டு அப்படியே கை கழுவி விடுறவரும் அல்ல. எத்தனையோ பேர் விட்டுருவாங்க. நான் இருக்கேன் கடைசி வரைன்னு வாங்க, இருக்க முடியாது. நான் உதவி செய்கிறேன்னு வாங்க, செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைய, ஓ தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய ஆவியானவர் கூக்குரல் கேட்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை உன் காதுக்கு போகிறதா? ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது 2 அங்கி இருந்தால் ஒருத்தர் கொடுனாரு. உங்கள்கிட்ட ஆகாரம் இருந்தால் பகிர்ந்து கொடுனாரு. ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணு, பகிர்ந்து கொடு. ஜெபமா முட்டி போட்டு ஜெபி. மற்றவங்களுக்காக பாரப்படுங்க, மற்றவங்களுக்காக கண்ணீர் விடுங்க, மற்றவங்களுக்காகவே வாழுங்க. சுகபோகமாக வாழ்க்கையில் சில ஊழியக்காரங்க என்னுடைய ஊழியத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, பாஸ்டர்ஸுங்க, அம்மா இந்த வயசில் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனால் பலருடைய ஊழியம் 3 ஸ்டார் ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டலு எப்படி இருக்குன்னு தெரியாது, சுகபோக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த வயசுல இல்லை, எனக்கு விவரம் என்னைக்கு எனக்கு தெரிஞ்சுதோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை உபத்திரம், பாடும், தொந்தரவும், வேதனையும், ஆதரவற்றவளா, அனாதையா, திக்கற்றவளா, சொந்த பிள்ளைங்க, சொந்த குடும்பமே எனக்கு பழி செய்கிறாங்க. நான் யாரை நம்புகிறனோ, யார் எனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேனோ யாரும் கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான். இந்த அனுபவம் தான் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தா தெரியுமா? அப்படிப்பட்ட அனுபவம்லாம் என் பிள்ளைங்க இப்படி தான் ரொம்ப பேர் இருக்காங்க. என்னை தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்க, என்னை அறிஞ்சு அறியாமல் இருக்காங்க. பணம் வந்துட்டா மாறிடுறாங்க. மகளே, அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தனால்தான் இந்த வார்த்தை சொல்கிறேன். அங்கே ஏசாயா 60 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம் வரையும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். தாழ்மையாக இருங்க. பெருமை வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், பெருமையான பேச்சு வேண்டாம், கோபம் வேண்டாம். யாரு மேலேயும் கோபம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. என்ன தான் பழி பண்ணாலும், என்ன தான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் மன்னிச்சிருங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்க. யார் மேலேயும் கோபம் வைக்காதீங்க. கர்த்தர் உங்களை இறக்கம் உருக்கமாக இருந்தவங்க நடத்துவாராக. உங்களுக்கு செபிக்கிறேன். அப்பா, ஏசாயா 61:1-2 வசனத்தை சொன்னீங்க. அதில் கூட என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்ப்பா.
ஆனால் முடியாதது நிறையா இருக்குது, சொல்ல முடியாதது நிறையா இருக்குப்பா. இந்த வார்த்தையில் கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. அப்பா, பணம் இருக்கிறவங்க, ஏழைகளுக்கு, ஏழை ஊழியக்காரங்களுக்கு, கிராம ஊழியத்தில் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவோடு பேசுங்க. தாழ்மையாக இருக்க, அன்பாக இருக்க, உருக்கமாக இருக்க, இறக்கமாக இருக்க, பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் நேசிக்கிற இருதயமாக மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.